வெல்கம் பேக் ஜி ஃபேம். ஹவ் ஆர் யூ ஆல் அண்ட் அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் குட் மார்னிங். மணி வந்து பார்த்தீங்கன்னா 8 ஆயிடுச்சுங்க. ஸோ ரொம்ப நாள் பிரச்சனைக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ புது ஆர்டர் வந்து எடுக்கிறதுக்காக புது அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி பக்காவாக வச்சிருக்கோம். இதில் நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கிடைச்சிருது. கோ ஆன்லைன்னு கொடுத்துருக்கேன். இன்னும் நமக்கு எந்த ஒரு ஆர்டர் ரிசீவ் ஆகல. வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்கிற ஒரு நிமிஷம். எஸ், வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் கொஞ்சம் புதுசு, நல்ல ஒரு ரீசனபிளான ப்ரைஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி எல்லாம் கொடுப்பாங்க. அதை தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டி பார்க்க போகிறோம். மணி வந்து பார்த்தீங்கன்னா 8:30 சம்திங் ஆயிடுச்சு, 8:30 கிட்ட ஆயிடுச்சு. ஸோ இப்போ வாங்க கேரளா அவுட்டுக்கு போய் ஒரு டீயை மட்டும் வாங்கி வச்சுட்டு அங்கேருந்து நம்ம அப்படியே நம்ம டெலிவரி பண்ணுறதை கண்டினியூ பண்ணுவோம். இது வந்து ஆக்சுவலாக ஒரு புது அப்ளிகேஷன் அப்படிங்கிறதால ஆர்டர் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் வரும். ஆனால் வந்துச்சுன்னா நல்லா வரும். இந்த ஏரியாவும் கொஞ்சம் அவுட் அப்படிங்கிறதால சும்மாவே வராது, கொஞ்சம் உள்ளே போனதுக்கப்புறம் நல்லாவே வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போதைக்கு ஸ்டில் எந்த ஒரு ஆர்டர் வரல. இதில் ஆர்டர் வந்துச்சுன்னா எப்படி வரும் அப்படின்றதும் எனக்கு தெரியாது. அதனால் கண்ணு வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கணும் எப்படி வருதுன்னு. லெட்ஸ் see என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஜெய்ஃபேம். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபர் தட்டி விட்டுக்கோங்க. அண்டு நம்ம வண்டி வச்சிருக்கிறோம். உங்களுக்கு ரியாத்துலேருந்து நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு போகணும், இல்லை உங்கள் ஃப்ரெண்டு ஃபேமிலிஸ் யாராவது போகிறாங்க அப்படின்னா மறக்காம சொல்லுங்கள். நம்ம வண்டியில் நம்ம கொண்டு போய் ரீசனபிளான ரேட்டில் ப்ரைஸில் நம்ம விட்டுட்டு வருவோம். ஓகேவா? ஸோ ஓகே ஜிஃபேம், வாங்க போகலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ ஹோட்டல் கிட்ட வந்துட்டோம். இங்கே வண்டியை வந்து பார்க் பண்ணிவிட்டு, எங்கேப்பா பார்க்கிங்கு? சரி எங்கேயுமே இல்லை, கடைசியில் தான் இருக்குது. வண்டியை பார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு டீயை வாங்கிட்டு சிட்டிக்கு நடுவில் போயிட்டு புகுந்து உக்காந்துக்கலாம். என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். இன்றைக்கி எத்தனை ஆர்டர் ஓட்ட முடியுன்றது தெரியல, பிகாஸ் இது நியூ அப்ளிகேஷன். ஸோ மக்களுக்கும் நிறைய பேருக்கு தெரியாதுங்கிறதால ஆர்டர்ஸும் கொஞ்சம் கம்மியாக தான் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போமே என்ன தான் நடக்குதுன்னு. ஜிஃபேம் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்னு ஒரு சவுண்டு போட்டுச்சு. 17 ரியாலுக்கு. எத்தனை கிலோமீட்டர்னு எனக்கு தெரியல, பட் 17 ரியாலுக்குன்னு சொல்லி அதில் காமிச்சிருக்கு. ஸோ ஆக்சுவலாக வந்து எப்படின்னா 13-14 ரியால் தான் சம்திங் எனக்கு கொடுக்குறாங்க. ஆனால் 17 ரியாலில் வந்து வாட்டோட 17 ரியால் கொடுக்குறோம் அப்படின்றாங்க. ஸோ செக் பண்ணி தான் பார்ப்போமே இந்த இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு. இல்லை எனக்கு தான் தெரியலையா கிலோமீட்டர் வரும்போதே இங்கேருந்து பார்த்துக்கணும் அப்படின்னு. ஸ்டார்ட் பிக்கப், ஆனால் இது எத்தனை வாட்டி பிக்கப் பண்ண வேண்டியிருக்குங்க. ஒரு வாட்டி ஆர்டரை கன்ஃபார்ம் பண்ணணும், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பிக்கப்னு கொடுத்தா அதை லொக்கேஷன் வரும், அதுக்கப்புறம் பிக்கப் கன்ஃபார்ம்னு கொடுக்கணும், அதுக்கப்புறம் நான் டெலிவரிக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், டெலிவரிக்கு கன்ஃபார்மாக கிளம்புறேன் அப்படின்றத பிக்கப் ஓகே கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் கஸ்டமர் லொக்கேஷன் கொடுக்குறாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்த ஃபுட்டு அதில் இருக்கான்னு சொல்லிலாம் செக் பண்ணிவிட்டு ஃபோட்டோலாம் எடுத்து கொடுத்துட்டு போகணும் அப்படின்ற மாதிரி தான் அதில் காட்டுது. பட் பார்ப்போமே நம்மள்ட்ட ஃபோட்டோ கேட்குதா இல்லையான்னு. வாங்க, ஃபஸ்ட் ஆர்டர் நல்லபடியாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். வீட்டு பக்கத்துலேருந்து ஜஸ்ட் கேரளா ஹோட்டல்லேருந்து சாப்பாடு வாங்கிட்டு ரிட்டர்ன் அடித்தேன், வந்துருச்சு ஆர்டரு. ஸோ பிக்கப் பண்ணிட்டு கிளம்புவோம். கோஸ்தா அப்படின்ற எதுவும் ஒரு ரெஸ்டாரண்ட் மாதிரி இருக்குது. 1.2 கிலோமீட்டர் நம்ம வீடு தாங்க இது ஆக்சுவலாக. ஸோ லெஃப்ட்டில் போனால் நம்ம வீடு, ரைட்டில் போனால் இது. ஸோ இன்றைக்காவது எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக நம்ம வந்து இந்த புது கம்பெனியில் அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ புது கம்பெனியில் இப்போ வண்டி ஓட்டுறோம். லெட்ஸ் see தி செஃப்ஸ் CHEFZ அப்படின்ற மாதிரி, CHEFZ அப்படின்ற மாதிரி, சிப்ஸ் அப்படின்ற மாதிரி, தி செஃப்ஸ். ஸோ அதில் இப்போ வண்டி ஓட்ட போகிறோம். நம்ம ஆளுங்க ஆனால் தி சிப்ஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. ஏதாவது சிப்ஸுன்னு நம்மளும் சிப்ஸ்ன்னே சொல்லிக்குவோம். இப்போ வாங்க போயிட்டு இப்போ ஆர்டரை பிக்கப் பண்ணுவோம். டெலிவரி எவ்வளோ தூரம் காட்டுதுன்னு பார்ப்போம். ஜாஹஸ் மாதிரி காட்டுதா இல்லை ரீசனபிளான ஒரு விஷயங்கள் தான் காட்டுதான்னு பார்ப்போம். சீஃபாமே மொதல் ஆர்டரே நமக்கு ஆப் அடிச்சிருவோம் போல இருக்குது. ஏழு இந்த ரெஸ்டாரண்ட்காரன் சரியான மொக்கையாக இருக்கான். 2 பேர் தான் வேலை செய்கிறாங்க. உள்ள ஆர்டர் அவனுங்களுக்கு கத்திக்கிட்டே இருக்குது. நம்ம ஆல்ரெடி நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஒருத்தன் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு என்னதெல்லாம் ப்ரிப்பேர் ஆகல. எவன் வந்தோ கத்திட்டு இருக்கு, அதெல்லாம் ப்ரிப்பேர் ஆகி டேபிளில் வந்துட்டு இருக்கு. கஸ்டமருக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9:35 கொடுக்கணும், போயிட்டு டெலிவரி நீ பண்ணிடணும்னு சொல்லி காட்டுது. மணி இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா எவ்வளோ ஆயிடுச்சு அப்படின்னா, என்னடா ஒரு நிமிஷம், மணி இங்கே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மணி ஏன்னா டைமே காட்ட மாட்டுது, வாட்ஸ்அப்னா காட்டிகிட்டு இருக்கு. அந்த செக் ஓகே. மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 9:12 இங்கேயே ஆகிடுச்சிங்க. எப்போ டெலிவரி பண்ணி என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. மொதல் ஆர்டர் இந்த மாதிரி ஆப் அடிக்குது. வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு. கொடுத்து தொடடா சீக்கிரமா. ஜிஃபேம் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா அட்டன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது 6.5 கிலோமீட்டர் தான். ஸோ 14 ரியால் சம்திங் வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க.
ஆனால் வாட்டோட சேர்த்து 17 ரியால்னு காட்டுது. அங்கே இருக்கிற ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், அந்த வாட்டுங்கிறத அவன் தூக்கிக்குவான், அது உனக்கு கிடையாது அப்படின்னுட்டாப்ல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ போயிட்டுருக்கோம். வாங்க இந்த ஆர்டரை போய் டெலிவரி பண்ணுவோம். செம்ம லேட் ஆயிடுச்சு, ஆனால் 15 நிமிஷம் காட்டுதுங்க. ஸோ கொஞ்சம் அதுதான் டிஃப்ரெண்ட்டு. இந்த பக்கம் லொக்கேஷன் வேறு க்ளோஸ். எனக்கு யூட்டன் போட சொல்லிட்டு நான் போட முடியாது. இந்த சந்து வழியாக தான் நான் போயிட்டு மறுபடியும் பிக் பண்ணிட்டு அப்படியே ஓடுற மாதிரி இருக்கும். வாங்க போய் ஃபஸ்ட் ஆர்டரை சக்ஸஸ்ஃபுல்லாக டெலிவரி பண்ணுவோம். 8:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன், மணி 9:30 ஆகிடுச்சிங்க. 1 மணி நேரம் ஆகிடுச்சு இந்த ஆர்டரை அக்செப்ட் பண்ணி பிக்கப் பண்ணுறதுக்குள்ளே. சரி எனிவே பார்த்துக்கலாம், வாங்க கொடுக்குன்னு ஓடி போவோம். ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதல் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போது 2வது ஆர்டருக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டிங்க. ஸோ வாங்க அடுத்த ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துச்சுன்னா இங்கே வந்து பிளிங் 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 பிளிங்க்னு அடிக்கும். வந்துச்சுன்னா தூக்கிட்டு போவோம். எங்கேருந்து வரும்னு சொல்லி நமக்கு தெரியல. ஸோ லெட்ஸ் see what happen அப்படின்னு சொல்லிட்டு 17 ரியால் வாட்டோட காமிச்சிச்சுல. ஸோ அது வந்து 3 ரியால் அவங்க எடுத்துக்கிட்டாங்க, கம்பெனிக்காரர் எடுத்துக்கிட்டான். ஸோ நமக்கு வந்து 14 ரியால் தான் கொடுத்தாங்க. 6 கிலோமீட்டருக்கு இது ஓகே தான். பட் இந்த இடம் எப்பயுமே டிராஃபிக்காக இருக்கும், அதனால் கொஞ்சம் நமக்கு சம்பவம் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், செம்ம டிராஃபிக்ங்க. சரி வாங்க பார்ப்போம். ஜிஃபேமே ஸோ ஒரு நல்ல சாப்பாடு சென்னை ஸ்பைஸில். எங்கடா அதுக்குன்னு சாப்பிட்றதுக்காக நேராக சென்னை ஸ்பைஸ் போயிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. நம்ம ஆர்டர் முடிச்ச இடமே சென்னை ஸ்பைஸ் பக்கத்தில் தான் இருந்துச்சு. அப்படியே ஓடி போயிட்டு ஒரு ஆர்டர் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள்ட்ட மல்லி தோசை கொடுத்தாங்க. பச்சை கலரில் இருந்துச்சு. அப்புறம் அதில் வந்து பொடி போட்டு அப்புறம் வெங்காயங்கள்லாம் தூவி விட்டு நல்லா முறுன்னு சூப்பராக கொடுத்தாங்க. நல்லா பெரிய சைஸில். ஒன்று சாப்பிட்டாலே வயிறு அப்படி சும்மா துமுக்குன்னு ஆகிடுது. அதை இப்போ நம்ம நல்லா பக்காவாக சாப்பிட்டாச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளம்புறோம் ஜிஃபேமே. சரி வாங்க இப்போது எங்கே போகலாம்? ஆர்டர் பிக்கப் பண்ணுறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறோம். ஃபஸ்ட் ஆர்டர் நல்லபடியாக முடிச்சிட்டோம். புது ஆப்புங்கிறதால கொஞ்சம் லேட்டாக தான் வருது ஆர்டர். சரி இருந்தாலும் வெயிட் பண்ணி பார்ப்போம், அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம். மல்லாஸில் இது வந்து கொஞ்சம் மெயின் ஏரியா தான், இங்கே ஆர்டர்லாம் நிறையா வரும். எது வந்துச்சுன்னா பிக்கப் பண்ணுவோம். அது வரைக்கும் அப்படியே இங்கே அலைஞ்சிட்ருப்போம். நம்ம ஒரு ஓரமாக நிழலில் போட்டி பண்ணிப்போம் ஆர்டர் வர்ற வரைக்கும். இனிமேல் அதுதான் பண்ணணும். நின்று தான் ஆர்டர் இனிமேல் தூக்கணும் ஜிஃபேமே. வாங்க போகலாம். ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தாங்க ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்காந்துருந்தேன். அடுத்த ஆர்டர் வந்திருக்கு. மறுபடியும் அதே 14 ரியாலுக்கு தான் வந்திருக்கு. பார்ப்போமே அதே 14 ரியாலுக்கு மறுபடியும் எனக்கு அதே 6 to 7 கிலோமீட்டருக்குள்ளேயே வருதான்னு சொல்லிட்டு லெட்ஸ் see என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். திஸ் இஸ் அவர் செகண்ட் ஆர்டருங்க ஃப்ரம் சிப்ஸ் ஜிஃபேமே. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்துட்டோம்னா ஆக்சுவலாக ஒரு வீட்டுக்கு வந்துட்டோம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேக்கரி மாதிரிலாம் செட்டப் பண்ணியிருக்காங்க போல இருக்கு. என்னமோ க்ரன்ச் பேக்கரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது என்னடா வித்தியாசமாக இருக்குன்னு நீங்கள் யோசிப்பீங்க. எஸ் ஜிஃபேம், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளேயுமே வச்சுட்டு நம்ம ஊரில் எல்லாம் கூட இருக்கும் சில பேர் பேக்கரி மாதிரி வச்சுருப்பாங்க. பட் வீட்லேயே கேக்லாம் செஞ்சு டெலிவரி பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் தான் இந்த வீட்டில் நடக்குது. ஸோ இவங்கள்ட்ட எப்படி பெல் அடித்து தான் கேட்கணும் போல இருக்கு. வாங்க போய்ட்டு பெல் அடிப்போம், என்ன கதைன்னு சொல்லி கேட்போம் இவங்கள்ட்ட. ஜிஃபேமே அந்த பக்கம் போனோம், வேறு கேட்டுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ இந்த கேட்டு தானோ. இந்த பக்கம் வந்தோடனே இப்படி பேக்கரின்னு சொல்லி தனியாக போட்டிருக்காங்க. அதுக்குன்னு இதை அடித்தோம்னா இங்கேருந்து பேசுவாங்க, ஆர்டர் நம்பர் சொல்லி பிக்கப் பண்ணிட்டு கிளம்பணும். நம்ம இப்போது எப்படியெல்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா, வித்தியாசமாக இருக்குல்ல. சரி வாங்க வாங்கிட்டு கிளம்புவோம். வழியாக கொடுத்துட்டாங்க. இந்த கிலோமீட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 6 கிலோமீட்டருங்க. ஸோ 6 கிலோமீட்டருக்கு இவங்க மினிமம் 14 ரியால் கொடுக்குறாங்க. இதுவே 14 ரியால் வந்துட்டு எனக்கு வந்து அந்த இதில் என்ன சொல்கிறது ஜாஹஸில் கிடச்சிருந்தது அப்படின்னா 12 கிலோமீட்டர் 13 கிலோமீட்டர் மினிமம் 15 கிலோமீட்டர் சம்திங் என்ன கொண்டு போய் கொடுக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ கம்பேர் டு ஜாஹஸ் சிப்ஸ் இஸ் வெரி 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 குட். கண்டிப்பாக எல்லோரும் சிப்ஸில் ஓட்டுங்க. இப்போ வாங்க இதை கொண்டு போய் டெலிவரி பண்ணுவோம். வெறும் 6.2 கிலோமீட்டர் 9 மினிட்ஸில் ட்ராப் பண்ணிடலாம். ஆர்டர் லேட்டாக வருது. காலையிலேருந்து நமக்கு சம்பவம் பாருங்களேன். இது புது ஆப்புங்கிறதால ஆர்டரும் லேட்டாக தான் வருது. அப்படியே வந்தாலும் இங்கே பிக்கப் பண்ண வந்தால் இவனுங்க டெலிவரியுமே நமக்கு லேட்டாக தான் கொடுக்குறானுங்க. ஸோ ஓகே, இன்னும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு சார்னு கஸ்டமர்கிட்ட கூட்டு போய் நம்ம கொடுத்துட்டு வந்துடலாம் ஜிஃபேம். வாங்க போகலாம். இப்போ அதே மாதிரி ஜிஃபேம் ஒரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தாரு, ப்ரோ நான் நான் வந்து விசிட் விசா கூட இல்லை, டூரிஸ்ட் விசாவில் வந்துட்டு அங்கே லைசன்ஸ் எடுக்க முடியுமா? ஸோ எங்கள் சொந்தக்காரங்க, அதாவது எங்கள் அண்ணன் பிரதர் சம்திங் அங்கே இருக்கிறாங்க. ஸோ நான் வந்து எடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. எனக்கு வந்து பர்சனலில் வாட்ஸ்அப்பில் தான் கேட்டாங்க. இதை ஏன்டா நீ பொது வெளியில் போடுற அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் யோசிக்கலாம். அண்ட் ஒரு சில பேருக்கு புரியும் நான் ஏன் போடுறேன்னு. ஏன்னா பல பேருக்கு இந்த மாதிரி ஒரு கேள்வி இருக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம போடுறோம். விசிட் விசாவில் வந்தால் கூட நம்மளால் லைசன்ஸ் எடுக்க முடியாது. அண்டு டூரிஸ்ட் விசாவில் வந்தாலுமே நம்மளால் லைசன்ஸ் சவுதி அரேபியாவுக்குள்ளே எடுக்க முடியாது. பிகாஸ் லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு இகாமான்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் முக்கியம். இந்தியன் டிரைவிங் லைசன்ஸ் கூட நம்ம எடுத்துகிட்டு கூட வந்துருவோன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இகாமாவுக்கு எங்கே போகிறது? ஸோ அதுதான் ஒரு பெரிய பாயிண்ட்டு. அந்த மாதிரி எடுக்க முடியாது. வேணும்னா விசிட் விசாலையோ இல்லை டூரிஸ்ட் விசாலையோ சும்மா வர்ற கேப்பில் உங்களோட லக்கு உடனடியாக நீங்கள் உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடச்சி அதை நீங்கள் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணி நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க அப்படின்னா
நீங்கள் ஜஸ்ட் வேலையை ஓகே பண்ணி வச்சுட்டு தான் போகணும். அதுக்கப்புறம் கம்பெனி வந்து நான் இந்தியா விசா கொடுக்குறேன் அப்படின்னா அது பெஸ்ட்டு. இல்லை நான் விசா கொடுக்க மாட்டேன், போயிட்டு எதனா லேபர் விசாவில் வா, அங்கேருந்து ஒன்று நான் அப்படியே மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் ஏதாவது லேபர் விசாவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வரணும். அதாவது ஃப்ரீ விசான்னு சொல்லுவாங்க. ஒரு 3 மாதம் விசாவோ 6 மாதம் விசாவோ 1 வருஷம் விசாவோ டிபெண்ட் ஆன் கம்பெனி. அவங்க எப்போ ஜாப் அப்பாயிண்ட் பண்ணிக்கிறேன்றதை சொல்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் விசாவில் வந்துட்டு அப்புறம் அவங்களோட இதில் நீங்கள் சேஞ்ச் ஆகிக்கலாம் ப்ரொஃபஷ்னலாக எந்த ஒரு ஒர்க்குக்கும். ஓகேங்களா? அதர்வைஸ் நீங்கள் லைசன்ஸ் அப்படிங்கிறது எடுக்க முடியாது நார்மலாக. இதில் நான் இப்போ உங்களுக்கு 2 விஷயம் சொல்லியிருப்பேன். ஒன்று ஜாபை தேடி அந்த பக்கம் பிளேஸ்மெண்ட் ஆகிறது, இன்னொன்று லைசன்ஸ் எடுக்கிறத பற்றி. லைசன்ஸ் எடுக்கிறதுக்கான பதில் ரொம்ப சின்னது, சிம்பிள். இக்காம எல்லாமே எடுக்க முடியாது. ஸோ விசிட் விசாவோ டூரிஸ்ட் விசாவோ நாட் அலவுட். ஓகேங்களா? சரி வாங்க ஜிஃபேம், பைபாஸ் கிட்ட வந்துட்டோம். சார் இப்போ போய் ட்ராப் பண்ணிட்டு வரலாம். ஜிஃபேமே வந்த செகண்ட் ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக நம்ம முடிச்சாச்சு. எவ்வளோ வந்துச்சு பார்த்துக்கிட்டிங்கன்னா 14 ரியால் தான் இதுக்கும் கொடுத்தாங்க 6.5 கிலோமீட்டருக்கு. ஸோ அண்டர் 6 to 7 கிலோமீட்டருக்கு சிப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 14 ரியால் நமக்கு தாராளமாகவே பே பண்ணுறாங்க. செகண்ட் ஆர்டர் நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ தேர்ட் ஆர்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுறோம். இதுக்கெல்லாம் நம்ம போய் எங்கே வெயிட் பண்ணணுன்றது ஐடியா இல்லை, இருந்தாலும் போய் எங்கன்னா வெயிட் பண்ணுவோமே. ஆஹா, எங்கடா இங்கே யூட்டன் இல்லை போல இருக்கே, கொஞ்சம் தூரம் போய் தான் யூட்டன் போடணும். சரி வாங்க பார்த்துக்கலாம். ஜிஃபேமே சொல்லி வாங்க முடியல. அடுத்து 13 ரியாலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டரு. ஸோ என்னோட கணிப்புப்படி 6-6.5 கிலோமீட்டருக்கே 14 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ 13 ரூபா கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக 6 கிலோமீட்டருக்கு உள்ளே தான் இருக்கணும் இந்த டெலிவரி. வாங்க அப்படியே யூட்டன் போட்டு 1 மினிட்ல 700 மீட்டரில் இருக்கோம். இதை அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு இப்போ கிளம்புவோம். இந்த ரவுண்டானிலேருந்து ஒரு ரவுண்ட் அடிப்போம். அந்த பக்கம் ரவுண்ட் அடிக்கும் போது இவனுங்களை உசாராக பார்த்துக்கணும். 700 மீட்டர்ஸ்னு காட்டுது. அவ்வளோ தான் கிட்ட மெயின் ரோடு. அந்த மெயின் ரோட்டில் ரைட்லேயே இருக்கான். வாங்கலாம், பிக் பண்ணிட்டு தான் போவோம். சிப்ஸ் சூப்பராக இருக்குதுப்பா. பட் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, அல்ஹம்துலில்லாஹ். கடவுளே எந்த பிரச்சனையும் இல்லாமல் போயிட்டு இருக்கணும், அவ்வளோதான். ஜிஃபேமே பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா 3ஆவது டெலிவரி நம்ம முடிச்சிட்டோம். ஜஸ்ட் 3 கிலோமீட்டர்லேயே கொடுத்துருக்காங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு இருக்குன்னு. அந்தாண்ட பக்கம் பிக்கப் ஆர்டர் பண்ணேன், இந்த பக்கம் சுற்றிட்டு கொண்டு வந்து கொடுத்தேன். இப்போது இதில் ஏன் ப்ரோ பெனிஃபிட்டாக இருக்குது, மற்ற இதில் நமக்கு ஏன் பெனிஃபிட் இல்லைன்ற மாதிரி நீங்களும் யோசிச்சிருப்பீங்க. அதை நானுமே யோசித்தேன், சொல்கிறேன் உங்களுக்கு அதுக்கான காரணம் என்னன்னு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இன்னும் சிப்ஸில் வந்து பைக்கு வந்து அலோவ் பண்ணலை, ஒன்லி கார் தான். ஸோ பக்கம் வந்தாலும் சரி தூரம் வந்தாலும் சரி காருக்கு தான் நமக்கு ஆர்டர் கிடைக்கும், பைக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்காது ஜிஃபேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தினால தான் நமக்கு இவ்வளோ பக்கத்துக்கே நல்ல ரேட்டாக வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. உண்மையிலே நிறைய பேர் சொன்னாங்க லேட்டாக வரும் ஆனால் நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னாங்க. அதே மாதிரி அல்ஹம்துலில்லாஹ் நம்ம எதிர்பார்த்த மாதிரி நம்ம காருக்கு ஏற்ற மாதிரியான ஆர்டர்ஸ்லாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது நமக்கு. ஸோ சிப்ஸு தாராளமாக ஓட்டலாம் ஜிஃபேமே. ஐடி போடணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் அவங்க லொக்கேஷன், ஆஃபீஸோட லொக்கேஷன் கொடுத்துருக்கேன். மறக்காமல் போங்க. நம்ம சேனல் பார்த்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த கம்பெனியில் அட்டாச் பண்ணணுமோ அவங்க அட்டாச் பண்ணி கொடுப்பாங்க. எந்த கம்பெனியில் அவங்கள்ட்ட அவைலபிலிட்டி இருக்கோ அதோட ப்ராஃபிட் என்ன, எப்படி ஒர்க் பண்ணணுன்றத சொல்லுவாங்க. உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். மினிஸ்ட்ரி ஆஃப் என்வாயர்மெண்ட் அண்ட் வாட்டர் அண்ட் கன்சர்வேஷன் என்னமோ எழுதி இருந்துச்சு, அந்த ஆஃபீஸில் தான் இப்போ நம்ம போய் கொடுத்துட்டு வரோம். வாங்க அடுத்த ஆர்டருக்கு வெயிட் பண்ணுவோம். வந்தோடனே பிக்கப் பண்ணிட்டு கிளம்பலாம் ஜிஃபேமே. அடுத்த ஆர்டருடைய தேடலில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிட்ஜுக்கு மேலே ஏறி நிற்கிறோம். ஜஸ்ட் யூட்டன் போட்டு நம்ம ஏரியாவில் போய் நின்றுக்கலாம். வாவ், டிஃபெண்டர் அடிச்சு பட்டைய கலப்புதா, வேறு லெவலில். சரி வாங்க அடுத்த ஆர்டர் வந்துச்சுன்னா அப்படியே அக்செப்ட் பண்ணால் எப்படி இருக்கும் வரும்போது, வராதே நினைக்கும் போது. ஜிஃபேமே ஸோ வந்து வண்டி நிறுத்தலாம்னு சொல்லி பார்த்தேன். ஒரு இடத்துல வெயிட் பண்ண கிடைக்கவே இல்லை. நம்ம வீட்டுக்கிட்டே தான் மறுபடியும் வந்தேன். இதுக்கு நான் முன்னாடியே வந்திருந்திருக்கலாம். ஸோ இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மறுபடியும் 13 ரியால், வாட்டோட சேர்த்து 15 ரியால், அதாவது ஜிஎஸ்டியோட. ஸோ அந்த 2 ரியால் அவங்களுக்கு, 13 ரியால் நமக்கு. ஏன்னா எங்களுக்குலாம் ஜிஎஸ்டி கொடுக்க மாட்டீங்களாப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. வாங்க 1.9 கிலோமீட்டரில் பிக்கப் இருக்குது. போயிட்டு பிக்கப் பண்ணி மறுபடியும் ட்ராப் பண்ணிட்டு வருவோம். திஸ் இஸ் ரியலி அமேசிங். இது ரொம்ப நல்லா இருக்குது. என் ஏரியாவே தான் காலையிலேருந்து நான் சுற்றிட்டு இருக்கேன்னா பார்த்துக்கங்களேன் ஜிஃபேமே. ஸோ ரொம்ப நாள் கழிச்சுன்னு இல்லை, பல வருஷங்கள் கழிச்சு முத நான் வந்தேன் வீட்டுக்கு. அப்போ இந்த ஒத்தை மாலுக்கு தாங்க அடிக்கடி வருவேன். ஆக்சுவலாக இந்த மால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் ஷேப்பில் இருக்குங்க. இதோட மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா இதே உங்களுக்கு தெரியும், ஒரு கப்பல் ஷேப்பில் இருக்குது. இப்போ இங்கே போகிறோம், வண்டியை பார்க்கிங்கில் நிப்பாட்டுறோம். மாலுக்கு உள்ளேருந்து ஏதோ பிக்கப் பண்ண சொல்லியிருக்கான், பிக்கப் பண்ணுவோம். தெரியுதா கப்பலோட ஷேப்பில். இது ஒத்தை மால் எக்ஸிட் 15-14க்கு நடுவில் இருக்குதுங்க. வாங்க இப்போ இதை ட்ராப் பண்ணிவிட்டு, பார்க்கிங் ஏகப்பட்டது காலியாக இருக்குது. அங்கே ஸ்டேஷன் வண்டிலாம் இங்கே நிற்கிது. அப்போ நிறைய பேர் இங்கே ஆர்டர் பிக் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறாங்க. சூப்பர். அப்படியே இது உள்ளே விட்டுருவோம், ஃப்ரீயாக தானே இருக்குது. இது உள்ளே விட்டு போயிட்டு எடுத்துன்னு வந்துடலாம். வாங்க ஜிஃபேமே மாலுக்குள்ளே வந்துட்டோம். இந்த மாதிரி டைம்லலாம் வந்தோம் அப்படின்னா மணி இப்போ என்ன ஆகுது, 12:48 ஆகுது. இந்த மாதிரி டைம்லலாம் வந்தோம் அப்படியே காலியாக தாங்க இருக்கும். அப்படியே எலிவேட்டர் ஏறி சர்ன்னு மேலே போயிடுவோம். அண்ட் போய் சொல்லாமல் சொல்லுங்கள், இன்றைக்கும் யாருக்கு இந்த மாதிரி எலிவேட்டர் பார்த்தா பயமாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம எல்லார் வீட்லேயும் ஒரு லேடிஸ் இருப்பாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் ஆஃப்லைன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பயப்படும். ஏறவே ஏறாது. ஆளெல்லாம் அப்படியே பிடிச்சிக்கிட்டு ஜம்ப் அடிச்சு குதிச்சுக்கிட்டு ஏறும். அது சும்மா ஏறினா கூட நார்மலாக நடந்து வந்துடலாம்.
அது பயத்தில் குதிச்சு ஏறேன்னு சொல்லிட்டு இன்னும் பயங்கரமாக ஏறும். அது பார்க்கும்போதெல்லாம் சிரிப்பு தான் வரும். எனிவே வாங்க, எல்லா ரெஸ்டாரண்ட்ஸும் மேலே தான் இருக்கான். ஸோ நம்ம மேலே தான் போகணும். இங்கே பாடுறாடா பாவீங்களா, என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்கோ. பெரிய அக்வேரியம் ஒன்று இருக்குது பாருங்கள் இங்கே. ஆனால் டம்மிங்க, இது வந்து டம்மி ஆக்சுவலாக. அந்த இது சும்மா டிஸ்பிளே தாங்க இதெல்லாம். ஒரு வழியாக அப்படி இப்படின்னு சொல்லி 3rd ஃப்ளோருக்கு வந்துட்டோம் ஜிஃபேமே. இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்களோட ப்ளே ஏரியா. இதுக்கப்புறம் டாக்கோ ஹட்டுங்கிற இந்த ஒரு ரெஸ்டாரண்ட்டை இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். எங்கே இருக்குது மெக்டானல்ஸ் இருக்குது, நியூயார்க் ஃப்ரைஸ் அப்படின்னு இருக்குது. லீட்டுக்கும் ரெஸ்டாரண்ட் தான். இதில் எதுன்னு சொல்லி பார்த்து கண்டுபிடிப்போம் வாங்க. ஜிஃபேமே ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கடை தான் கண்டுபிடிச்சி வந்துட்டோம். டாக்கோ ஹட்டுன்னு அங்கே எழுதியிருக்கு பாருங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் அந்த பக்கம் வெளியே போய் வெயிட் பண்ணுவோம். லெட்ஸ் கோ. வெளியே போய் எதுக்கு, இங்கே அப்படியே டேபிளில் உட்காந்துக்க வேண்டியதான். 10 நிமிஷம் ஆகுமா. இன்னும் வந்து ஆக்சுவலாக வந்து வேறு ரைஸே ரெடி ஆகலையாம். அந்த ஆர்டர் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு ரிஜெக்ட் பண்ணிட்டே இருந்தார். 3 வாட்டி ஆர்டர் வந்துக்கிட்டே இருக்கு. இந்த ஆள் வேறு வழி இல்லைன்ட்டு அக்செப்ட் பண்ணிட்டான். இப்போ நான் போனால் சோறு வெந்துக்கிட்டு இருக்கு, வெயிட் பண்ணு 10 நிமிஷம் அப்படின்ட்டான். ஆடா பாவி, நான் சொன்னேன் ஏன்டா டே சோறு வெந்துட்டுருக்கு, அப்போ ஏன்டா நீ இன்னும் வந்து அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறேன். நான் என்ன பண்ணுறது, கஸ்டமர் கொடுத்துக்கிட்டே இருக்கான் ஆர்டர், நான் என்ன பண்ணுவேன், அதான் அட்டன் பண்ணிட்டேன் இப்போது அப்படின்றான். ஓகே, 10 மினிட்ஸில் ரெடி ஆகிடும், வாங்கிட்டு கிளம்புவாங்க. ஜிஃபேம் ஆர்டர் பாருங்களேன், 4.8 கிலோமீட்டர் தான் ட்ராப் பண்ணணும். பக்கத்து தெருவு தாங்க ஆக்சுவலாக. ஸோ இது வந்து ஏன் இப்படி காட்டுது அப்படின்னா, மெயின் ரோடாக போனால் பெரிய பெரிய டர்ன்லாம் அடித்து தான் நம்ம போய் ஆகணும். அதனால தான் லிஃப்ட்டே கொஞ்சம் மேலே வா. நான் எலிவேட்டரில் போயிட்டு இருந்தேன்னா அது பாட்டுக்கு நான் கீழே போகிறதுக்குள்ளே டைம் எடுத்துக்கும். இவ்வளோ கீழே போகணும், சுற்றி எலிவேட்ரு ஒரே இதில் ஏறணுமா ஸ்வங்கின்னு போயிட்டே இருக்கலாம். வாடா என்னடா எலிவேட்டர் சேமா மோட்டத்தனமாக இருக்குது ஜிஃபேமே. சூப்பர் அப்பு. சிப்ஸில் ஓட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஜாயத்தை விட. தப்பு நடக்காமல் பார்த்துக்கணும், அவ்வளோதான். ஐ திங்க் கிரவுண்ட் ஃப்ளோர் தான் நினைக்கிறேன். அமைக்கிற பார்த்துக்கலாம். மூடிக்கோ. நல்லா தேய்ச்சிக்கிட்டே மூடுது. எனி ப்ராப்ளம் சார்? இந்த பக்கம் பாருங்களேன், இப்போ உங்களுக்கு செம்ம வியூ காட்டுறேன் பாருங்கள். வாவ், அப்படியே சூப்பராக கீழே போயிட்டுருக்கு பாருங்கள். சரி வாங்க, இப்போ நம்ம இறங்கி கஸ்டமரோட லொக்கேஷனுக்கு போய்ட்டு டெலிவரி பண்ணிட்டு வந்துடலாம் ஜிஃபேமே. ஸோ ஒரு ஸ்மால் பிரேக். அடுத்த ஆர்டர் 5வது ஆர்டர் வந்துச்சு அப்படின்னா பிக்கப் பண்ணுவோம். அது வரைக்கும் அப்படியே இப்போ நம்ம வேப்ப மரம் இல்லை இது வந்து வேறு மரங்க. இது வந்து இந்த தூசி தும்பட்டையெல்லாம் இழுத்து வைக்கிற மரம். ஒன் ஆஃப் தி டேஞ்சரஸ் மரம் இன் சவுதி அரேபியா. இது வந்து டஸ்ட் அலர்ஜி இருக்கவங்களும் இந்த வண்டிக்கு இந்த மரத்துக்கு கீழே நிற்கவே கூடாது. ஆக்சுவலாக பார்க்க இப்படி தான் இருக்கும். அந்த இலெல்லாம் பார்த்துக்கோங்க, எவ்வளோ டஸ்ட் இருக்குது பாருங்கள் அந்த இலை மேலே. ஸோ அதனால தான் இது வந்து டஸ்ட் அலர்ஜி இருக்கவங்க இது கூட நிற்கக்கூடாது. தூசியை எனி டைம் வீசிக்கிட்டே இருக்கும் இது. ஏன்னா காற்றுல வர தூசியெல்லாம் தாமேல வச்சுட்டு அப்புறம் தாமேலேருந்து கீழே போட்டுக்கிட்டு கிடக்கும் இது. ஸோ அதனால் இதுக்கிட்டலாம் கழுவி நீங்கள் காலையில் கழுவி வண்டி நீ பண்ணிட்டு மதியம் போல் பார்த்தீங்கன்னாலே வண்டி மறுபடியும் அப்படியே டஸ்ட் ஆகி நிற்கும். அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேஞ்சரு. பார்த்து உஷாராக இருங்க. 5th ஆர்டருக்கு வெயிட்டிங். லெட்ஸ் see what happen. ஜிஃபேமே ரொம்ப நேரமாக நம்மளை நாங்கள் பக்கத்துலேயே கொடுத்துட்டு இருந்தான். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இம்மா தூரத்துக்கு கொடுத்துட்டான். ஐயோ, பிக்கப் லொக்கேஷன். ஓகே, ஸ்வைப் டு ஸ்டார்ட் பிக்கப் கொடுத்துருவோம். ஓகே, இப்போ எவ்வளோ தூரம்னு பார்ப்போமா. இங்கேருந்து பக்கமாக தான் இருக்கும், பட் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறது ரொம்ப தூரங்க. 48 ரியாலாம் டெலிவரிக்கே. அப்போ நினச்சி பாருங்கள். போவேன் இப்போ 30 கிலோமீட்டருக்கு மேலே போகணும் ஜிஃபேம். சரி வாங்க பண்ணிட்டு வருவோம் ஜிஃபேமே. ஸோ இது வரைக்கும் நான் ஓட்டினதுலேயே டெலிவரி சார்ஜஸ், அதிகமான டெலிவரி சார்ஜஸ் இந்த ஒரு இதுக்கு தான் கொடுத்துருக்கான். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னோட கணிப்பு படி 6 ரியாலுக்கு 13-14 ரூபா கொடுக்குறாங்க அப்படின்னா 14 கிலோமீட்டர், சாரி 6 கிலோமீட்டருக்கு 14-13 கிலோமீட்டரு இல்லை 6 ரியால் 6 கிலோமீட்டருக்கு எனக்கு வந்து 13 ரூபா 14 ரியால் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ 48 அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 கிலோமீட்டர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஆனால் அந்த ஜாஹேஸை பார்த்து எனக்கு பயம். அதனால் ஒருவேளை 40 கிலோமீட்டர் தாண்டுமோ அப்படின்ற அந்த ஒரு பயமும் எனக்குள்ளே இருக்குது. பார்ப்பேன் பொருள் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் எத்தனை கிலோமீட்டர் காட்டுதுன்னு. பட் 48 ரியால் அப்படிங்கிறது நம்ம ஊர் காசுக்கு ஒரு 1100 ரூபாய் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி சார்ஜஸ் கொடுக்குறாங்க ஜிஃபேமே. அடிச்சாண்டா அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிற மாரி 36 கிலோமீட்டருக்கு கொடுத்துட்டாப்புல ஒரு 48 ரியால் டெலிவரி சார்ஜஸ் கொடுத்துட்டு. ஓகே போவோம் வாங்க. பூச்செண்டு ஆர்டர் வந்திருக்குது. இந்த பூச்செண்டை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம தூக்கிட்டு போகணும். கையெல்லாம் வேர்வை செம ஹீட்டுங்க, அனல். வாங்க சட்டுன்னு போய்ட்டு டெலிவரி முடிச்சுட்டு வருவோம் ஜிஃபேம். ஆனால் ஒன்று ஜிஃபேம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மனசு கஷ்டம் படவே இல்லை. ஏன் இவ்வளோ தூரமாக நீ கொடுத்துட்ட அப்படின்னு சொல்லி நான் ஃபீல்லாம் பண்ணலை. ஏன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா 30-33 கிலோமீட்டர்லாம் போயிருக்கேன். ஜாஹேஸில் 30 ரியாலுக்கு மேலே கொடுக்கவே மாட்டான். இதில் 48 ரியால் நெருக்கி 50 ரியால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. அப்படிங்கக்குள்ள அது உண்மையிலேயே ஒரு வரவைக்கத்தக்க வேண்டிய விஷயமே தான். அந்த நியாயமான என்ன பேமெண்ட்டோ அதுலேருந்து கொஞ்சம் ஒரு 5-10 கம்மின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சவாரியாக பார்த்தோம்னா. பட் டெலிவரி அப்படிங்கக்குள்ள நமக்கு அடிக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க வியாபாரம் அப்படிங்கக்குள்ள. இப்போ 3 ஆர்டர் எனக்கு பக்கமாக கொடுத்து ப்ராஃபிட் செஞ்சு கொடுத்தாரு. ஸோ ஒரு ஆர்டர் இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளோதான். பட் 48 ரியாலுக்கு மனசு ஓகே தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது.
ஆர்டர் சொன்ன மாதிரி லேட் பிக்கப் தான் வருது, ஆனால் நல்லா வருது, பிரச்சனை இல்லை. மேக்ஸிமம் ப்ராஃபிட்டபிளாக தான் கொடுக்குறாங்க ஜிஃபேமே. இப்போது இந்த ஆர்டர் நான் தூக்கி இருக்க மாட்டேன். என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு சில டைம் அரபியில் அமௌண்ட்டு காமிக்குது, என்ன அமௌண்ட்டுன்னு தெரியாமல் தூக்கிடுறோமா, தூக்கினதுக்கப்புறம் இங்கிலீஷில் மாறுது அது. ஸோ அது கொஞ்சம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு. ஸோ அரபியில் நம்ம கொஞ்சம் நல்லா அமௌண்ட்டெல்லாம் கற்றுக்கிட்டு வச்சுருக்கணும் ஜிஃபேமே, அப்போ தான் பெனிஃபிட்டாக இருக்கும் போல். வாங்க, இன்னும் 35 கிலோமீட்டர் 44 மினிட்ஸில் நம்ம போய் ரீச் ஆகும்னு காட்டுது. போயிட்டு கொடுத்துட்டு குட்டுன்னு ஓடியாருவோம். ஜிஃபேமே சிட்டியை விட்டு நல்லா வெளியே நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா துரத்தி ஓட கபோதி நாயை எப்படி போகிறான் பாருங்கள். அடா பாவி, ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. எப்படியெல்லாம் வேணும்னே பண்ணுறானுங்க. அந்த குட்டி வண்டி வச்சுட்டு இவன் எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணிட்டு இருக்கிறான் பாருங்க. எனிவே வாங்க, நம்ம முதல்ல சேஃபாக தான் வண்டி ஓட்டணும். வாங்க ஜிஃபேம் போகலாம். டெலிவரி பண்ணியாச்சு, கிளம்பி போவோம். ஒரு இடத்துக்குள்ளே சிட்டிக்குள்ளே கிளம்புவோம் மறுபடியும். மணி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 4 ஆயிடுச்சுங்க. வீட்டுக்கிட்ட வந்தேன். சார் அப்படியே தெரியாதனமாக இது ஆன்லைன்லேயே இருந்துச்சு. ஓகே, இன்னொரு ஆர்டர் வந்திருக்கு அப்படி சரி அதையும் ஓட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஓட்டிகிட்ருக்கோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 19 ரியாலுங்க. 22 ரியால் காட்டுது வாட்டோட, அதாவது டேக்ஸோட. அந்த 3 ரியால் அவங்க எடுத்துக்குவாங்க, நமக்கு ஒரு 19 ரியால் கொடுப்பாங்க எப்பவுமே. ஸோ நம்மளோட ஐ திங்க் 6வது ஆர்டர்னு நினைக்கிறேன். எங்கப்பா, இந்த வழியாக தான் போகணுமா? ஓகே, ஸோ ஐ திங்க் 6வது ஆர்டர். 10 கிலோமீட்டருக்கு 19 ரியாலில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் ஒரு 450 ரூபா சம்திங் கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலே இந்த சிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஐடி போடுறதா இருந்தால் சிப்ஸில் போடுங்க. நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், நேற்று போட்ட வீடியோலையும் கொடுத்துருக்கோம். மறக்காமல் அங்கே போங்க, போயிட்டு நம்ம வீடியோவை காமிச்சு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ எஸ், வாங்க ஜிஃபேம் இந்த ஆர்டரையும் டெலிவரி பண்ணிட்டு சாப்பாட்டுக்கு என்ன வழின்னு சொல்லி பார்க்கணும். அண்ட் அந்த ஆஃபீஸ்லேருந்து நம்ம ஐடி போட்ட ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டாங்க, அவங்கள்ட்ட பேசணும், ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள் அப்படின்னாங்க. என்னன்னு சொல்லி தெரியல, அவங்களுக்கும் ஃபோன் அடிச்சு என்னன்னு சொல்லி பேசணும். லெட்ஸ் கோ ஜிஃபேம். கஸ்டமரோட வீட்டுக்கு வந்துட்டோம். இன்னும் 280 மீட்டர்ஸாக இந்த பக்கம் தான் வீடு இருக்குது. நல்லா பசி பசி பசி. புது அப்ளிகேஷனில் ஓட்டுறோமா, புது கம்பெனியில் போட்டு அப்படியே அந்த ஆர்வத்திலேயே பசியை கண்டுக்காமல் நான் மாட்டுக்கு ஓட்டிகிட்ருக்கேன் ஜிஃபேம். அவ்வளோதான், மணி 4:30 5 மணி ஆக போகுதுங்க. பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்னு. வாங்க, டெலிவரி பண்ணி முடிச்சிட்டேன், பின்னாடி வீட்டில் கொடுத்துட்டேன். ஆர்டர் பாருங்கள், காசு இன்னும் அவங்க கொடுக்கல நீங்கள் இருக்குது. ஃபோன் போட்டு 2 தடவை சொல்லிட்டேன், மேடம் கொஞ்சம் பண்ணிவிடுங்க, நான் அடுத்ததுக்கு கிளம்பணும், அடுத்தது இதை பண்ணால் தான் எனக்கு அடுத்த இது வருமே. இப்போ நான் அப்படியே பண்ணேன்னா கேஷை நான் கையில் வாங்கிட்டேன்னு அர்த்தம். 136.95 137 ரூபா பண்ண மாட்டேங்கிறாங்களே. வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். சம்திங் நம்ம 6வதோ இல்லை 7வதோ இந்த ஆர்டர் பார்த்திங்கன்னா நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இப்போது 50 ரியாலுக்கு பெட்ரோல் போட வேண்டிய டைம். 30 ரியால் இப்போ நம்ம லாஸ்ட்டாக வாங்கினோம்ல, அவங்க கேஷாக கொடுக்கல. என்னடான்னு சொல்லி ரொம்ப நேரம் நோண்டி கேட்டதுக்கப்புறம் சொல்கிறாங்க, அக்கௌண்ட்லேருந்து பணம் இல்லை வரல, நீ வந்து மறுபடியும் கேஷாக வாங்கிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 137 ரூபா, கரெக்டாக 137 ரூபா 250 காசு கொடுத்தாங்க. 136 ரூபா 250 காசுன்னு சொல்லி பேமெண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்க கொடுத்ததுலேருந்து ஒரு 30, என்கிட்ட ஒரு 20 ரூபா இருந்துச்சு. மொத்தமாக ஒரு 50 ரியாலுக்கு பெட்ரோல் போட போகிறேன். சிப்ஸ் இஸ் வேல்யூ ஃபார் மணி, நல்லாயிருக்கு. வண்டியோட கன்செப்ஷனுக்கும் ஏற்ற மாதிரி இது கரெக்டாக இருக்குது. ஓகே, இப்போ எவ்வளோ 14 ரியாலுக்கு ஏறிடுச்சு. அல்ட்ரேஸ் பெட்ரோல் பங்க்கில் தான் நம்ம ரெகுலராக போடுறோம். நல்ல ஒரு மைலேஜ் கிடைக்கும் அதில். அப்படின்னு கிடையாது, அதெல்லாம் நம்ம மைண்ட் செட்டப் தான். பெட்ரோல் எல்லா இடத்துலையும் ஒரே பெட்ரோல் தான். ஓகே, 50 ரியாலுக்கு போட்டுட்டு அது எவ்வளோ வருதோ பார்த்துட்டு கிளம்புவோம் ஜிஃபேம். வாங்க. ஓகே ஜிஃபேம், ஸோ ஃபைனல் வந்து பார்த்திங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு. மணி வந்து பார்த்திங்கன்னா 5:30. இனிமேல் தான் சாப்பிட்ணும். அண்ணன் சொன்னிச்சு முட்டை பொரிச்சு வச்சுருக்கேன், சோறு இருக்குது, சாதம் மட்டும் சூடு காட்டி சாப்பிட்டு கொண்டுச்சு. சாப்பிட்டுக்கலாம் வாங்க. முட்டை பொரிச்சு வச்சுருக்கேன்னா அவிச்சு வச்சுருக்கேன்னு சொல்லிச்சா? ஓ, இங்கே இருக்கு. ஓகே, முட்டையெல்லாம் பொரிச்சு உள்ளே மறைச்சி வச்சுருக்கு. ஸோ இப்போ நம்ம சாலாம் சூடு கட்டிட்டு சாப்பிட்லாம் ஜிஃபேம். லவ் யூ ஆல். செம்ம பசிங்க. சாப்பிட்டுட்டு நைட்டு மீட் பண்ணலாம். சிப்ஸ் நல்லா இருக்குங்க, உண்மையிலே அப்ரிஷியேட் திஸ். செம்மையாக இருக்குது. இப்போ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளியல் போட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு தூங்கலாம் ஒன்றும் இல்லை, சாப்பிட்டுட்டு மறுபடியும் இப்போ நம்ம கிளம்பிட்டோம். ஒரு 1 ஹவர் வந்து நம்ம இப்போ ரூமில் ரெஸ்ட் எடுத்துருப்போம். எஸ், லெட்ஸ் கோ. இப்போது அடுத்த கட்ட ஷிஃப்ட்டுக்கு நம்ம கிளம்புவோம். காலையில் வந்த அளவுக்கு காலையிலேயே கம்மியாக தான் வந்துச்சு. கம்மியானா அப்படி சொல்லிட முடியாது, லேட்டாக தான் வந்துச்சு. கம்மின்னு சொல்ல முடியாது, அது லேட்டாக தான் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ லேட்டாக வந்தது. இப்போது கிளம்புவோம். நைட்டில் எப்படின்னு தெரியல. நைட்டில் ஜாஹஸ்லேயே கொஞ்சம் ஸ்லோவாக தான் வரும். அதில் வரும் அந்த என்னமோ அப்ளிகேஷன்லாம் போட்டு ஹேக்லாம் பண்ணி கிட்ட வர்றதெல்லாம் சறுக்குன்னு தூக்கிடுவானுங்க. ஸோ அந்த மாதிரி கணக்கில் வரும். ஸோ இப்போ நம்ம செருப்பு போட்டுட்டு கிளம்பலாம் வாங்க. போகிற வழியில் கேரளா கடையில் ஒரு டீ மட்டும் வாங்கிட்டு போய் வெயிட் பண்ணலாம் ஜிஃபேமே. செல்லக்குட்டியை பார்க்கிங்கில் போட்டுட்டு அப்படியே ஆர்டருக்காக தான் வெயிட் பண்ணுறோம். இதில் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கொஞ்சம் லேட்டாக தான் ஆர்டர் வரும். அப்படிங்கிறதால அப்படியே வெயிட்டிங்லேயே இருக்கும். வரட்டும், எப்போ வருதுன்னு சொல்லி பார்ப்போம். அப்படியே வந்தாலும் எவ்வளோக்கு வருதுன்னு சொல்லி பார்ப்போமே. வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இந்த பக்கம்லாம் நல்லா ரெஸ்டாரண்ட்டாக தான் இருக்குது. அதனால தான் இங்கே வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் ஜிஃபேமே. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள் ஒரு முக்கியமான விஷயம். நிறைய வாட்டி காட்டிகிட்டே இருப்பேன். நான் இப்போ என் கண்ணுக்கு முன்னாடியே இருந்ததால் உங்களுக்கு நான் காட்டுறேன்.
இந்த ஒரு விஷயம் பாருங்கள், அது மேலே போர்டில் ஒன்று செட் பண்ணி வச்சுருக்காங்க. அது வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். இது என்றைக்காவது ஏன் பிளிங்க் ஆகுது, அது என்னதுன்னு சொல்லி கொஞ்சம் பேர்த்துக்கு தெரியும், சில பேர்த்துக்கு இன்னமும் தெரியாமலே இருக்குது. நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சீட் பெல்ட் ஃபைன் வருது. எப்படா இதெல்லாம் வருது, எப்படி மொபைல் பேசிட்டு போனால் ஃபைன் வருதுன்றாங்களே, அதெல்லாம் எப்படி வருது அப்படின்னு யோசிப்பீங்க. ஒவ்வொரு காரும் கிராஸ் பண்ணும்போது அது பாருங்கள் ஸ்கேன் பண்ணுவோம். பார்த்துட்டே இருங்க, அங்கே பாருங்கள். அந்த கார் கிட்ட வந்துச்சுன்னா ஒவ்வொரு வாட்டியுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுத்து ப்ராப்பராக ஸ்கேன் பண்ணும். இது என்ன அப்படின்னு சொல்லி இவங்க ஃபோன் போட்டிருக்காங்களா, ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்களா, இல்லை சீட் பெல்ட் போட்டிருக்காங்களாங்கிறத கரெக்டாக ஒரு காருக்கும் அது பிளிங்காய் ஃபோட்டோ எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ திஸ் இஸ் சவுதி டெக்னாலஜி. ஒரு ஆள் நின்றுக்கிட்டு டிராஃபிக் போலீஸை நிப்பாட்டி தான் ஃபைன் போடணுன்னு இல்லை, இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாகவே போட்டுருவாங்க. அதனால் இது ரோட்டில் எங்கே பார்த்தாலும் உஷாராக இருங்க. அதேமாரி ரோட்டில் 3 ட்ராக் இருக்குது, 3ல் போகிறீங்கன்னா போங்க. இது முன்னாடி இருக்கும்போது இண்டிகேட்டர் போடாமல் இப்படின்னு லெஃப்ட்டு வேறு ட்ராக்குக்கு மாறினீங்கன்னா அதுக்கும் ஃபைன் கொடுக்கும் 150 ரியால். ஓகேங்களா? ஸோ உஷாராக இருங்க. ஜிஃபேம் ஆர்டர் வரலன்னு இன்னமும் வரவே இல்லைங்க. என்னென்னு தெரில, 1 hour கிட்ட ஆக போகுதுங்க. கடைசியில் பார்த்தா இங்கே ஸ்கூட்டர்லாம் வெட்டியாக நிற்கிது. இதை எடுத்து தான் ரவுண்ட் அடிக்கணும் போல இருக்குது. இப்போ நான் வந்து எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஹலியான்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட்டு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற நீட்டுக்குமே ரெஸ்டாரண்ட் தான். ரெஸ்டாரண்ட் இருக்குது, அதுலேருந்து எதுவும் ஆர்டர் வந்துடாதா அப்படின்னு சொல்லி ஒரு ஏக்கத்தோடு காத்து கொண்டிருக்கிறோம். இங்கே நான் மட்டுமா காத்துட்ருக்கேன்னு கேட்டால் 100கணக்கான பைக்ஸ் வந்து காத்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வளோ பேர் வந்து பாருங்கள், அடாடாடாடாடா இவ்வளோ பேர் வந்து இங்கே உக்காந்துருக்குறாங்க. ஆர்டர் கிடைக்குமான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள், எல்லாம் மாங்கன்னு படுத்துருக்காங்க ஜிஃபேமே. ஸோ ஜிஃபேமே ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா 24 ரியாலுக்கு நமக்கு ஒரு ஆர்டர் போட்டு கொடுத்துருக்காங்க. ரோட்டுக்கு அந்தாண்ட தான் நம்ம உட்காந்துருக்கோம். சரி, என்னத்துக்கு ரோட்டுக்கு இந்தாண்ட தான் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரெஸ்டாரண்ட் இருக்குது. இதுக்கு நடந்தே போய் நான் தூக்கிட்டு வந்துடும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். வாங்க நேரடியாக போயிட்டு நடந்தே போயிட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வருவோம். ஏன்னா இப்போ உடனே போனாலும் வண்டி எடுத்துகிட்டு நம்ம இப்போ வெளியே நான் வந்தேன்னா பைக்குக்கே ஃபுட்பாத் மேலே ஏற்றி பார்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நமக்கெல்லாம் கஷ்டம். அதனால் கார்லாம் ரொம்ப கஷ்டம். தஹலியா ஸ்ட்ரீட்டில் வந்துட்டா இப்போலாம் ஃப்ரீ டைமு, இதுக்கே நம்மளுக்கு பார்க்கிங் கிடைக்காது. சீசன் டைமில் அதாவது வெள்ளி சனிலாம் வந்துட்டிங்கன்னா சனி பிடிச்சிக்கும், அவ்வளோதான். சனி அன்றைக்கி வெள்ளி அன்றைக்கெலாம் வந்துட்டிங்கன்னா அந்தளவுக்கு ரஷ்ஷாக இருக்கும். எவ்வளோ பைக்ஸ் பாருங்கள், எல்லாம் டெலிவரிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கிற டெலிவரி பார்ட்னர்ஸ். ஓகே, லெட்ஸ் கோ ஜிஃபேம். இன்னும் 550 மீட்டர்னு காட்டுது. இது ஜஸ்ட் யூட்டன் போட்டு வர்றதுனால நம்ம டேரெக்டாகவே இந்த பக்கம் அப்படி போயிட்டோன்னா நமக்கு ஈஸி. ஐ திங்க் இப்போவே நான் ரோடையும் கிராஸ் பண்ணிட்டேன், எனக்கு இன்னும் ஈஸி. வாங்க போகலாம். ஜிஃபேமே ஒரு பேரிச்சம்பளத்தை எவ்வளோ மாடல் பண்ண முடியுமோ, அதில் எவ்வளவு ஆல்ட்ரேஷன் பண்ண முடியுமோ அவ்வளோ வேல்யூங்கிறது இந்த மாதிரி பிஸ்னஸ் மேனை பார்த்து தான் கற்றுக்கணும். பேரிச்சம்பளத்தை போட்டு நசுக்கி ஹார்ட் ஷேப்பில் பண்ணி அதில் பாதி சாக்லேட்டில் முக்கி எடுத்துட்டாங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா அதே தான். இதை வரும் பாருங்கள், உள்ளே ஒரு பாதாம் ஒன்று வச்சு விட்டு பேரிச்சம்பளம் கொட்டையை எடுத்துகிட்டு பாதாம் உள்ள சொருவிட்டு பாதி சாக்லேட்டில் முக்கி எடுத்துட்டாங்க. கிலோ 100 கிராம் எவ்வளோ 34 ரியால், விச் மீன்ஸ் 700க்கும் மேலே. இதையும் அப்படி தான். இதை கொட்டை உள்ளே எடுத்தாங்களே இல்லைன்னு தெரில, முழுசாக போட்டு சாக்லேட்டில் முக்கிட்டாங்க. 35 ரியால் அதோடைய 100 கிராமோட ப்ரைஸ், விச் மீன்ஸ் 700 ரியாலுக்கு மேலே, 700 ரூபாய்க்கு மேலே. என்ன ஒரு புத்திசாலித்தனம் ஜிஃபேமே. ஸோ ஏதோ வந்து பார்த்திங்கன்னா கோட்டைக்குள்ளே பூந்த மாதிரி இருக்குதுங்க இந்த வீட்டை பார்த்தா. மாஷா அல்லா. இந்த வீடு பெரிய வீடுங்க பாருங்க, எங்கே இருந்து எங்கே போகுது பாருங்க. அந்த பொம்பளை சொல்லிட்டு நான் பெரிய கேட்டில் நிற்கிறேங்க, அந்த கேட்டில் ரைட் எடுத்து மறுபடியும் ரைட் எடு, டோர் நம்பர் 5 அங்கே வந்து கூட அப்படிங்குது. எங்கே வரைக்கும் போகுது பாருங்கள். எப்படியும் ஒரு 15 to 20 கோடி ரூபா. நம்ம ஊரில் இந்த காசு இல்லாமல் இந்த வீடை கட்ட முடியாது, சிம்பிளாக சொல்லணும்னாலே. பா, அடுத்த தெருவுக்கே வந்துட்டோம் ஐயா. அந்த தெருவில் இந்த தெரு வைக்கமாவையா வைப்பீங்க. டோர் 5 கொடுத்துட்டு போயிடலாருங்க. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெலிவரி கொடுத்து முடிச்சாச்சு டோர் நம்பர் 5ல். ஸோ கேட்டில் வாட்ச்மேன் வந்தார், வாங்கிட்டு போயிட்டார். அடுத்த ஆர்டருக்காக வெயிட்டிங்க. நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு 1 hour கழிச்சு தான் அந்த 25 ரியாலுக்கான ஆர்டர் வந்துச்சு. ஸோ டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 477 ரூபாய்க்கு இன்றைக்கி நீ ஓட்டிட்டியாடா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ இப்போ எனக்கு எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது எப்போத்துது அமௌண்ட்டு எனக்கு ஒன்றும் புரியலையே. 28 ரியால், 22 ரியால் கிடச்சிருக்கு, 56 ரியால் கிடச்சிருக்கு. செக் என்னது இங்கே பார்க்கணும்ப்பா. 24 ரியால், ஒரு 117 ரியால் இது கேஷாக வாங்கினது, ஒரு 48 ரியால், ஒரு 13 ரியால், ஒரு 13 ரியால், ஒரு 1778, 1778 இந்த மாதிரி தான் வந்திருக்கு. ஓகே, வாங்க அடுத்த ஆர்டர் இன்னும் கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு வீட்டுக்கு கிளம்பிடலாம். ஜிஃபேமே போன ஆர்டர் வந்த மாதிரியே தாங்க. அப்படியே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஹோட்டல்லாம் நிறைய இருக்கிற இடத்துல கிட்ட தெரிகிற லைட்டிங்ஸ் எல்லாமே ஹோட்டல் தாங்க. ஸோ ஹர்தீஸு ட்ரைவ் த்ரூ நிறையா இருக்குது. ஹர்தீஸோட ட்ரைவ் த்ரூ அது அடுத்தது பாருங்கள், அப்படியே இங்கே தான் இருக்குது. இது எதுக்கு நான் வண்டியை போய் வளைச்சிக்கிட்டு 160 மீட்டர் தான், 380 மீட்டரே நடந்து போயிட்டேன். இதெல்லாம் ஒரு மேட்ரா? அப்படியே அழகாக வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு நடந்தே போயிட்டு பிக்கப் பண்ணிவிட்டு கிளம்பி வந்துடுவோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டஸ்ட்டாக இருக்குங்க.
சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப நடக்கும். இப்போ ரொம்ப டஸ்டியாக இருக்குது, உங்களுக்கு வீடியோவில் பார்க்க தெரியாது, பட் ரியல் லைஃப்பில் நான் இங்கே நடந்து போகும்போது எனக்கு தான் ஃபீல் ஆகுது. காலையிலேருந்து வாய் ஃபுல்லாக மண்ணு தாங்க. நிம்மதியாக உட்காந்து ஒரு கருமம் வாய் ஃபுல்லாக இது இப்படி தாங்க. சவுதி அரேபியாவுக்கு வந்து அதிக பிரச்சனை. என்னென்ன பிரச்சனைகள் வந்து நம்ம ஆளுங்க சந்திக்கக்கூடும். ஹுண்டாயில் பாருங்கள் ஒரு வண்டி தரமாக இறக்கியிருக்கோம். எனக்கு ஹுண்டாய் வண்டினால ரொம்ப பிடிக்குங்க. பார்க்க எப்படி ஆர்டி பிஎம்டபிள்யூக்கு டக்கர் கொடுக்குதா. சவுதி அரேபியாவில் வரவங்களுக்கு காமனாக 2-3 பிரச்சனைகள் வரும். 1 முடி உதிர்றது, 10 வருஷம் கழிச்சு ஊருக்கு போனால் சொட்டை. 2 கிட்னியில் ஸ்டோன் வர்றது. 3 சோறு செரிமானம் ஆகுதல் கிடையாது. இந்த காமன் பிரச்சனைகள் அடிக்கடி வருங்க. இது உண்மையா இல்லையன்றது சவுதி இருந்தவங்க அனுபவிச்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஜி ஃபேமே. ஸோ ரியலி ஸோ ஹாப்பி. இந்த ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா 14 ரியாலுக்கு ஜஸ்ட் 6.8 கிலோமீட்டர், லைக் 7 கிலோமீட்டர் நம்ம கொடுத்துருக்காங்க. அப்படியே இந்த ரோட்டில் வந்து போய் விட்டு நடிச்சிட்டு மறுபடியும் நம்ம வீட்டு பக்கம் தான் ஓடணும். வாங்க போகலாம் ஜி ஃபேம். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரூமுக்கு வந்துட்டோம். ஸோ 2 ஆர்டர் தாங்க நம்ம ஓட்டணும். 2 தான் ஓட்டணும். ஸோ ஒரு 24 ரியாலுக்கு ஒன்று, அப்புறம் 14 ரியாலுக்கு ஒன்று ஃபைனலாக ஓட்டிட்டு வந்துட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 40 ரியாலுக்கு ஓட்டிட்டு வந்துட்டோம். நம்ம 40-30 சம்திங் 30 ரியால் தான் ஓட்டிட்டு வந்துட்டோம். மணி வந்து பார்த்திங்கன்னா 11:30. அண்ணன் வந்து டியூட்டி போயிருக்கு. இஸ்தரான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு அவுட்டர் போயிட்டு வந்திருக்குங்க. நம்ம முதலாளியோடைய இன்னொரு வண்டி போயிருந்துச்சுல சர்வீஸ்க்கு, இங்கே பாருங்கள் வந்துருச்சு. காட்டுறேன் பாருங்கள், இந்த ரெட் கலர் தாங்க. இது இஸ் சங்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சவுதி அரேபியாவில் நல்ல ஒரு ஒன் ஆஃப் தி ஃபேமஸ் வண்டியாக நிறைய செல் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பார்ப்போம், நம்ம இந்த வண்டியை மாற்றி கூட ட்ரை பண்ணி ஓட்ட பார்க்கலாம். எனிவே வாங்க ஜி ஃபேம், அடுத்த வீடியோவில் முடிக்கலாம். இன்றைக்கி இந்த சிப்ஸில் நான் எவ்வளோ ஓட்டினேன் அதுதான் இப்போ நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. சிப்ஸில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஓட்டின டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா நெருக்கி ஒரு 200 ரியால் கிட்ட ஓட்டிட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 30 ரியாலுக்கு பெட்ரோல் ஓட்டியிருக்கேன். 170 ரியால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ப்ராஃபிட் மட்டுமே கையில் நின்று இருக்கு. ஒத்துக்கிறேன், இது ஆர்டர் வந்து லேட்டாக வருது. ஆனால் ஜென்யூனாக என்ன காசு கொடுக்கணுமோ அந்த காசு கொடுக்குறாங்க. அது வரைக்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். லேட்டாக வந்தாலும் பிரச்சனை கிடையாது, அந்த மாதிரி தாங்க. ரொம்ப ஹாப்பி. லவ் யூ ஆல் ஜி ஃபேம். அடுத்த வீடியோவில் மறுபடியும் மீட் பண்ணலாம். இதில் எந்த ஒரு குறையும் என்னடா சொல்லுவான்னு எதிர்பார்ப்பீங்க. இப்போதைக்கு எந்த ஒரு குறையும் வரல, அதனால் நான் சொல்லலை. அப்படி ஏதாவது இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆஃபீஸோட லிங்க் இருக்குது. நேரடியாக போங்க, எந்த கம்பெனி வேணுமோ அவங்க உங்களுக்கு ஃப்ரீயாகவே அட்டாச் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம வீடியோ காமிச்சு பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லுங்கள். ஓகேவா? ஓகே ஜி ஃபேம், வாங்க போகலாம்.